ஒரு நாயனார். நாயனார் 63 பேர். இந்த 63 பேரில் 60 பேர் ஆண்கள், 3 பேர் பெண்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 3 நாயன்மார்கள் பெண்கள். அதில் காரைக்கால் அம்மையார் இறைவன் மாங்கனி கொடுத்து ஆட்கொண்டார்னு பார்த்துருக்கோம். நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். மாய மாங்கனி, திடீர்னு ஒரு நல்ல சுவையான ஒரு மாம்பழத்தை கொடுத்து இறைவன் ஆட்கொள்வார். அது காரைக்கால் அம்மையார் கதை. அடுத்து பெண் நாயன்மார் அப்படின்னா, மதுரையில் நின்றசீர் நெடுமார் பாண்டியன், ஒரு பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனுடைய மனைவி மங்கையர்க்கரசியார். இந்த பாண்டிய மன்னன் சைவத்திலிருந்து சமணத்திற்கு போனான். திரும்ப அந்த மன்னனை சமணத்திலிருந்து சைவத்திற்கு கொண்டு வருவதற்கு மங்கையர்க்கரசியார் யாரை நாடினார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் அந்த பாண்டிய மன்னனுக்கு இருந்த ஒரு நோயை போக்கி சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றினார். அவருடைய மனைவி மங்கையர்க்கரசியார் நாயனார். மூன்றாவது, அதாவது 63 நாயன்மார்களை கடைசியாக இருக்கக்கூடியவர் இசை ஞானியார். இசை ஞானியார் நாயனார். இந்த அம்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அம்மா எங்கே பிறந்தாங்க அப்படின்னா, திருவாரூர் கமலாபுரம், திருவாரூர் திருத்தலத்தில். திருவாரூர் திருத்தலத்திற்கு என்ன விசேஷம் அப்படின்னா, சிதம்பரத்தை விட சிறப்பான ஆலயம் திருவாரூர். அது சைவர்கள் கோவில்னு சொல்லுவாங்க சிதம்பரத்தை. இந்த திருத்தலத்தை திருவாரூரை பெரும் கோவில் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு விசேஷமான திருத்தலம். இங்கே இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமான் அத்தனை சிறப்பு. இங்கே ஞான சிவாச்சாரியார் அப்படிங்கிறவருக்கு மகளாக பிறந்தவர் இசைஞானியார். பிறந்த காலத்திலிருந்தே, அதாவது திருவாரூரில் பிறந்தாலே இந்த பக்தி தானாக வந்துடும். கோவிலுக்கு போகணும், இறைவனை வணங்கணும், நல்ல ஒழுக்கங்கள் நமக்கு வரணும், நல்ல குணங்கள் வரணும், இதெல்லாம் சாதாரணமாக வந்துடும். ஒரு நல்ல திருத்தலத்தில் நல்ல பெற்றோர்களுக்கு நாம் பிறந்தால் நாம் எந்த காலத்திலும் கெட்டுப்போக மாட்டோம். உதாரணம் இசைஞானியார். இந்த இசைஞானியார் எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க சிவபக்தி. திருமணம் ஆன பிறகு பதிபக்தியும் சேர்ந்து கொண்டது. இறைவன் அடுத்து கணவன், இவ்வளவுதான் அந்த அம்மாவுக்கு. இப்பேற்பட்ட நல்ல ஒழுக்கங்கள், நல்ல குணநலன்கள் இருந்த காரணத்தினால சுந்தரமூர்த்தி நாயனாரை மகனாக பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெரும் பேரு இசைஞானியாருக்கு கிடைத்தது. இப்போ இந்த அம்மா யாருன்னு புரியுறதா உங்களுக்கு? சிவன் கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா சைவ நால்வர்கள் அப்படின்னு ஒரு சந்நிதி இருக்கும். ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர். அதில் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயார் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இசைஞானியார். பொதுவாக பகவான் ரமணர் இருக்கார் இல்லையா, திருவண்ணாமலையில், அவருடைய அம்மா பேர் அழகம்மை. காஞ்சி மகா பெரியவர் இருக்கார் இல்லையா, அந்த மகானுடைய தாயார் பெயர் மகாலட்சுமி அம்மையார். ஆதிசங்கரர் இருக்கார் இல்லையா, மகான் ஆதிசங்கரர், அந்த ஆதிசங்கருடைய தாயார் பெயர் ஆரியாம்பாள். இந்த ஆரியாம்பாள் எத்தனை புண்ணியம் பெற்றாலோ, ஒரு மகனை ஒரு மகனாக பிறப்பெடுத்து வளர்ப்பதுங்கிறது வேறு. ஆனால் அந்த பிறந்த மகன் ஒரு மகானாகிறான் அப்படின்னா அந்த தாய் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஆரியாம்பாள் செய்த புண்ணியத்தை கிட்டத்தட்ட இசைஞானியார் செய்திருக்கிறார். இந்த இசைஞானியார் செய்த புண்ணியத்தை அழகம்மையும் மகாலட்சுமி அம்மையாரும் பெற்றெடுத்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சிறப்பான இந்த குழந்தை தான் சுந்தரமூர்த்தி நாயனார். சரி, எப்போ கல்யாணம் ஆச்சு இந்த அம்மாவுக்கு?
இசைஞானியாருக்கு யார் கணவர் அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு கணவராக யார் வச்சா அப்படின்னா சடைய நாயனார்னு பேர். அவரும் நாயனார். இந்த சடைய நாயனார் எங்க ஊர் அவருக்கு? அவர் எந்த ஊரில் வசித்தார் அப்படின்னா, விழுப்புரம் பக்கத்தில் உளுந்தூர்பேட்டை. இது பக்கத்தில் திருநாவலூர் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த திருநாவலூரில் பிறந்தவர் தான் சடைய நாயனார். அந்த சடையனாரும் சிவபக்தி கொண்டு விளங்கிய காரணத்தினால இந்த இசைஞானியாருக்கு திருமணம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது மணமகனாக அமைந்தவர் சடைய நாயனார். இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.